வணக்கம். நேத்து வந்து நம்ம அலுவலகத்துலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து போயிட்டோம். பாதி தூரத்தில போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடையில இருக்கிறப்போ ஒரு நியூஸ் ஃபோன்ல பார்க்குறோம். அதில வந்து ரோபோ சங்கர் அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சோனே, திருப்பியும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்து அத பத்தி ஒரு வீடியோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். அது ஏன்னா ஒரு சின்ன கில்ட்டுங்க. அவங்களோட பொண்ணு வந்து ஒரு ஸ்கேம் மாரி ஒரு விஷயம் ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அது நிஜமாவே எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயி, அத பத்தி நம்ம பேசணும். அவர பத்தி கடைசியா ஒரு பாசிட்டிவா பேசணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டோம். அந்த நைட்ல அந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா யாராவது ஒரு பிரபலம் இறந்துட்டாருன்னா, மீடியாவோட பார்வை அவங்க இருக்கிறது மட்டும் இல்லாம, நியூஸ் ஃபுல்லாவே அதுதான் இருக்கும். அதுதான் நியூஸு. அத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள்ல சொல்றது மட்டும் இல்லாம, நெறைய பிரபலங்கள் அவர பத்தி வந்து பேசுறது, அதுக்கப்புறம் சாவு வீட்ல போயிட்டு அந்த மைக்க போட்டு அவங்க கிட்ட இருந்து பைட்ஸ் எடுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கும்னு தெரியும். அதுல தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா, ஒரு பிரபலம் இறந்துட்டாரு அப்டின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சவர் இறந்துட்டாருன்னா, அவர் ஏன் இறந்துட்டாரு அப்டிங்கிறத பத்தி எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. செய்தி சேனல்களே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காரணத்த வந்து போடுவாங்க. அதையும் தாண்டி வந்து பல கான்ஸ்பிரசிகள் இருக்கும். அதுல உண்மைத்தன்மை இல்ல அப்டின்னு நெனச்சாங்கன்னா, இவங்க ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கைய பத்தி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோமோ, அத பத்தி ஜட்ஜ் பண்ணி சொல்றது அப்டிங்கிற நெறைய போஸ்ட்மார்டம்ஸ்லாம் நடக்கும். செய்தி சேனல்ல போட்டது அப்டிங்கிறது ரிப்போர்ட் பண்றாங்க. அது புரியுது ஓகே. ஆனா அதையும் தாண்டி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்டின்னா, அவர் ஏன் இறந்தாரு அப்டின்னு சொல்லிட்டு, அத ரொம்ப ஆராய்ஞ்சுட்டு அத டிக் பண்ணிட்டே இருக்கிறது அப்டிங்கிறது ரொம்ப அசிங்கமான விஷயம். உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து குடிப்பழக்கத்தோட இருக்கிறாரு அப்படின்னா, அந்த குடிச்சு வந்து இறந்து போய்ட்டான். அதனால அவனுக்கு வந்து கல்லீரல் போயிடுச்சு. அவனுக்கு மஞ்சக்காமாலை வந்துச்சு. திருப்பியும் குடிச்சனால இறந்து போய்ட்டான்னு சொல்லிட்டு, அவங்க செத்ததுக்கப்புறம் அவங்களோட வீட்ல உறவினர்கள்லாம் எல்லாம் அழுதுட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு புடிச்சவங்கலாம் வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்ணிட்டுருக்கும்போது, அவர பத்தி ஜட்ஜ் பண்ணி பேசிட்டே இருக்கிறனால, அந்த ஒரே நாள்ல அந்த கன்டென்ட்ட போடுறாங்க. அதன் மூலியமா என்ன வரப்போகுது அப்படின்னு தெரியல. இத நான் யாரையும் சொல்லல. பொதுவா சொல்றேன். அப்படி இருக்கிறப்போ, ரோபோ சங்கர் அவர குறித்து ஒரு விஷயம் சொல்றாங்க. அவர் ஏதோ ஒரு சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாராம். அந்த சிகிச்சை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியமான சித்த வைத்தியத்த சம்மந்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ, எல்லாருமே நேத்து ட்விட்டர்ல ஒரு சாரார் என்ன பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்த வைத்தியத்த நம்பாதீங்கன்னு சொன்னேனேடா, கேட்டீங்களாடா, பார்த்தீங்களாடா, இப்போ ஒருத்தன் நம்பி இறந்து போய்ட்டான். அதில 2 விஷயம். 1 சித்த வைத்தியத்த பத்தி வந்து தவறான ஒரு செய்திய பரப்புறது மட்டும் இல்லாம, இன்னொன்னு பார்த்தல, அவன் பண்ணதுனால இறந்து போய்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு செத்தவர வந்து அன்னைக்கே அசிங்கப்படுத்துற மாரி பேசுறது அப்படிங்கிறது, மனசாட்சி இல்லாம நெறைய பேர் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இதில வந்து இறந்தவருக்காக நான் வக்காலத்து வாங்க வரல. அவர பத்தி பேசாம, தவறா பேசாம, நல்லது மட்டும் பேசிட்டு போறது மட்டும் தான் என்னோட கடமையா இருக்குமே தவிர்த்து, நான் பேச வந்த விஷயம் அப்படிங்கிறது சித்த வைத்தியம், பாரம்பரிய வைத்தியத்த பத்தி தான். ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலோபதி மெடிசின் எடுத்துட்டே இருக்கீங்க. இங்கிலீஷ் மெடிசின்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா வந்து, நீங்க அத நம்புறீங்கன்னா, அத இப்போதைக்கு போங்க. பட் சித்த வைத்தியமும் இருக்கு. நம்ம பாரம்பரியமா தொன்று தொட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குன்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சித்த வைத்தியம் வந்து நிரந்தர தீர்வு குடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் குடுக்கும் அப்படின்றத சொல்றோம். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. டக்குனு அது மேல நம்பிக்கை இழந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மென்ட்க்கு போங்க. இது வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பெர்ட்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனா, ஒரு வைத்தியம் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த வைத்தியம் சொல்லக்கூடிய மாத்திரைகள் மட்டும் இல்லாம, நம்ம லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்றோம் அப்படிங்கிறது வந்து எல்லா கேஸஸ்லயுமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து மாறுபடும். அந்த வகையில எல்லா வைத்தியத்துக்கும் நீங்க போனீங்கன்னா, எல்லாருமே பொழச்சுருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் உயிர் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ வெயிட் பண்ணிட்டு என்ன பண்றாய்ங்க, இந்த சித்த வைத்தியத்து மேல எப்படியாவது வந்து வன்மத்த கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக, இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த வைத்தியத்த வந்து ரோபோ சங்கருடைய இறப்ப வச்சு பார்த்தீங்கன்னா வந்து தப்பா பேசினது அப்படிங்கிறத ஏத்துக்கவே முடியல. எல்லாருமே அவர ஜட்ஜ்மென்ட்டா வந்து இதுக்கு தான் குடிக்கக்கூடாது, இதுக்கு தான் குடிச்சா சாப்பிடணும். அந்த மாரி வந்து அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி பேசிட்டே இருக்கிறதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சித்த வைத்தியத்த அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம, டைரக்டர் இளவரசு நடிகர் இளவரசர் இருக்கார்ல, அவரு ஒரு விஷயம் சொன்னாரு. அதையும் நம்ம ஈஸியா வந்து இந்த நேரத்தில கடந்து போயிற முடியாது. குறிப்பா ரோபோ சங்கர் அவர்கள் வந்து இறந்துட்டாரு. இந்த நேரத்தில வந்து அவர் இறக்கறதுக்கு காரணமா இதுவும் இருக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெறைய பேக்லாஷ் வரும்னு தெரிஞ்சும் தான் அவர் சொல்றாரு. அவர் வந்து ரோபோன்றது ஏற்கனவே தெரியும். ரோபோ மாரி வந்து ஆக்ட் பண்ணுவாரு ஸ்டேஜ்லன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ஒரு பெயிண்ட்ட வந்து அவர் தடவிக்கிறதாவும், அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நச்சுத்தன்மை கொண்டது. டைரக்ட்டாவே ஸ்கின்ன பாதிச்சு, அது மட்டும் இல்லாம உள்ளுறுப்புகளையும் வந்து பாதிக்கும். அந்த தன்மை கொண்டது. அத எடுக்கணும்னா, அப்புறம் மண்ணெண்ண போட்டு வந்து எடுக்கணும். அது மாரிலாம் இருந்துச்சுன்னா, ரொம்ப நாள் பாதிப்பு இருக்கும். அதுக்கான சிகிச்சை எடுக்காம, அந்த தன்னோட வாழ்க்கைய பார்த்துக்காம போயிட்டதுனால, அது அவர் ஏதோ அன்புல உரிமையா வந்து சொல்லிட்டு போறாரு. பட் அத வந்து ஈஸியா கடந்து போக முடியாது. கண்டிப்பா அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு பெயிண்ட் தான் அது. நீங்க பழைய கவுண்டமணி காமெடியில பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் ஈயம் பூசினா மாரி இருக்கணும், பூசாத மாரி இருக்கணும். அந்த காமெடியில வந்து ஒருத்தர் தப்பா ஈயம் பூச வந்துட்டார்ன்னு சொல்லிட்டு, அவர் மேல இருக்க கடுப்புல கவுண்டமணியும், செந்திலும் அவருக்கு ஃபுல்லா ஈயம் பூசுன மாரி ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க. அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில சம்மந்தப்பட்ட யாரோ வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பெயிண்ட்ட வந்து அடிச்சுட்டு அத கழுவுறது ரொம்ப கஷ்டமாம். அத வந்து இந்த மாரிலாம் யாராவது பண்ணா வந்து சில ஹீரோஸ்லாம் வந்து திட்டுவாங்களாம். எம்.எஸ். பாஸ்கரும் ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. ரொம்ப கஷ்டங்க. அது வந்து உயிருக்கே ஆபத்தானது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மேக்கப்லாம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில அப்படி இல்ல. அந்த மாரி பெயிண்ட் தான் வந்து அடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஃபேக்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனிவே அவரு இருந்தாரு, நம்மள மகிழ்விச்சாரு, இறந்தாரு, போயிட்டாரு. மத்தபடி வந்து அவரோட இறப்புக்கு அப்புறம் இத நம்ம அதிகமா பேசுறதே வந்து தப்பு. பட் சித்த வைத்தியம் அப்படிங்கிற ஒரு வைத்தியத்தின் மேல இத காரணமா காட்டி வந்து தப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்கறனால, இந்த நேரத்தில இத பத்தி வந்து பேசினா ஒரு தெளிவு ஏற்படும். தவறான புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளில வருவாங்க அப்படிங்கிறனால ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும்னு தான் இத வந்து சொன்னேன். சரி.
இப்போ இதே டைமில் நடந்துட்டு இருக்க இன்னொரு விஷயத்தை பற்றி வந்து பேசுவோம். என்னடா ஒரே வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி இதுக்கு மேலே பேச வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஒரே வீடியோவிலே பேசி முடிச்சிடுறேன். கேபிஒய் பாலா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வருது. அறம் நாடுன்னு நினைக்கிறேன். அந்த சேனலில் வந்து ஜேர்னலிஸ்ட் உமாபதி, அதுக்கப்புறம் நண்பர் நந்தா 2 பேருமே உட்காந்து வந்து ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு உண்டான வீடியோ. அதில் கேபிஒய் பாலா மேலே பல சந்தேகங்கள் இருந்துச்சு. பட் அவர் பாருங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த வண்டி நம்பர்லாம் வந்து தப்பு அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்புறம் அதை ட்ரஸ்ட் பேரில் இருக்குன்றாங்க. சொந்த காசில் உழைச்சி வந்து பண்ணியிருக்காரு. அமெரிக்கா கூட தொடர்பு இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆந்திராவில் ஹர்ஷா சாயி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி சோனு சூத், நேபாளத்தில் கலவரம், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ வந்து அந்நிய சக்திகள்லாம் ஒருத்தரை வந்து வளர்த்து விடுதுன்னா அது ஒரு சாதாரணமாக வளர்த்து விடாது. அவங்கள அரசியலுக்குலாம் வரலன்னு நல்லவங்க மாதிரி எல்லாக்கிட்டையும் பேர் வாங்க வச்சுட்டு அவங்க மூலிமா பல காரியங்கள்லாம் சாதிச்சுப்பாங்க. இதன் மூலிமா அந்த தேசத்துக்கு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, கரெக்டாக கேமராலாம் வச்சுருவாங்க, ஃபுல்லாக ஷூட்டிங்காக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறது அப்படிங்கிற காசை வச்சு இவ்வளோலாம் பண்ண முடியாது. ஏன் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தரப்புலேருந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னு சொல்லி வந்து பேசியிருந்தாங்க. அதற்கப்புறம் நானும் என்னுடைய நண்பர் பாரிசாலனும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட சேனலில் இதை பற்றி வந்து பேசியிருந்தோம். இதில் வந்து நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் வந்து ப்ரூவ்டு, இவருக்கு எங்கேருந்தோ காசு வருது அப்படின்லாம் பேசல. இப்படி இருக்கிறப்போ இது வந்து சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டுன்னு ஒன்று வச்சுட்டாங்க. அதற்கு முன்னாடியே பல பேர் வந்து பாலா அவர்கள் மேலே சந்தேகத்தின் பார்வையில் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஹூஸ் கோயிங் டு டை த பெல் ஃபார் த கேட்டுன்ற மாதிரி முதல்ல சொன்னால், டே அவர் வந்து நல்லது செய்கிறாரு, அவருக்கு எதாவது அப்படி சந்தேகப்படுற முடிஞ்சா நீ சைடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க மேலே திரும்பியும்ன்றதுனால இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாங்க. பட் அந்த ஜேர்னலிஸ்ட் உடச்சி பேசிட்டாருன்றதுனால அதோட ஃபாலோ அப்பாக வந்து பார்த்திங்கன்னா நானும் பாரிசாலமும் என்ன பேசியிருந்தோன்னா, இந்த சந்தேகத்துக்கான விடையை வந்து பாலா தான் வந்து கிளியர் பண்ணணும். அவர் வெளில வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாரிஃபை பண்ணணும். இப்போ ஒரு குற்றச்சாட்டுன்னு ஒன்று வச்சுட்டாங்க. நீங்கள் நல்லது தான் செய்கிறீங்க அப்படின்னா அந்த வண்டி நம்பராக இருக்கலாம், இல்லை பல விஷயங்களுக்கு நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம அவர் மேலே குற்றச்சாட்டாக ஒன்று வச்சது ஒரே ஒரு விஷயம், அதை என்றைக்கா இருந்தாலும் மாற்றிக்கவே போகிறதில்ல. அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது என்னன்றது கடைசியில் சொல்கிறேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதற்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடந்தோன்னே இந்த 2 வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை வச்சு வீடியோ போட ஆரம்பிச்சாலும். பாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன்லேயே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து போடுறாரு. அதில் வந்து கேபிஒய் பாலா சிக்கினார், மாட்டினார், எவ்வளோ நாள் காத்திருந்தீங்கன்னு தெரியல, 2 நாளாக நிம்மதியாக போயிடுச்சு, நான் அது முடியும்னு பார்த்தேன், பேச வேணான்னு பார்த்தா என்னை பேச வச்சிட்டீங்க, ஒரு கஷ்டப்படுறவன் வந்து நல்லதெல்லாம் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வந்து பயமுறுத்துறீங்களா, நிறைய பேர் சொன்னாங்க மாளிகை கட்டி கார்லாம் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காரு, ஏன்டா பாலா நல்லது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தப்பாக மாறிச்சு, டீன்றது டீன் மாறிச்சு, அப்புறம் இன்னொருத்தருக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, பார்த்தீங்களா ரெக்கார்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல், இதை தாண்டி நான் வந்து ஓடி போக மாட்டேன், மக்களுக்காக என்றைக்கும் இரவும் பகலாக நான் ஓடிட்டே இருப்பேன், இரவும் பகலாக ஓடி நான் சம்பாரித்த காசு மூலியமாக தான் அந்த நல்லதெல்லாம் செஞ்சேன், என்னுடைய நற்பணி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இந்த நேரத்தில் வந்து அவர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த அளவுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது நிஜமாவே நல்ல விஷயம் தான். சத்தியமாக சொல்கிறேன், அந்த கேபிஒய் பாலா மேலே வந்து எனக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு காழ்ப்புமே இல்லை. அவர் மேலே வந்து பெரிய நல்ல ஒப்பீனியனும் இல்லை, கெட்ட ஒப்பீனியனும் இல்லை. அவரும் ஒருத்தர் இருப்பாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு செலிபிரிட்டி, நல்லதெல்லாம் பண்ணுவார், அதற்காக பேர் போனவரும் தெரியும். ஆனால் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கு இந்த ஒரு கிளிப்லேயும் அவர் வந்து விளக்கமே வந்து கொடுக்கவே இல்லை. நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணதை ஏன் வந்து ஒரு கேமரா வச்சு அதையும் எதர்ச்சியாக நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக பல வருடங்களாக வந்து செஞ்சுட்டு அதற்குன்னு ஒரு பெயர் போய் உங்களை பார்த்து பல பேர் இதுதான் உதவி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் செய்கிறது தான் உதவி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சு ஒரு மாஸ் க்ரௌடு உங்களை புகழ ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல், அதே மாதிரி நம்ம யாருக்கு உதவி செஞ்சாலும் அதை ரெக்கார்ட் பண்ணணும், கேமரா வைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளாக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ப்ராங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உதவி பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, யாருக்காவது ஒரு பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்து ரோட்டில் இருக்கவங்களாம் சாப்பாடு கொடுத்தா அதையும் வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பல லட்சம் மக்களுக்கு இதை ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறீங்க இந்த ஸ்டைலில் அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக வந்து நானும் பாரியார்களும் வச்சுருந்தோம். அது என்றைக்குமே தப்பு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதை குறித்து உங்களோட கிளிப்பில் நீங்கள் வந்து வாயை திறக்கவே இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து நல்லவர், உங்களுக்கு சொந்த காசில் தான் அதெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு எங்கேருந்துமே வந்து ஃபண்ட்ஸ் வரவே இல்லை, அண்ட் இந்த வண்டி நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறான விஷயத்தில் அப்படி ஆக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னும் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உங்கள் மேலே எந்த ஒரு காழ்ப்பும் இல்லை, குற்றச்சாட்டும் இருக்க போல, அந்த சந்தேகம் வந்து தீர்ந்துற போகுது. ஆனால் அதை தாண்டி உங்கள் மேலே படிஞ்சிருக்க ஒரே கரை அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுற அந்த பப்ளிசிட்டி ஹெல்ப் அப்படிங்கிறது தான். ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணுறப்போ அவங்களே கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருக்கிறப்போ நீங்கள் உங்களை ஒரு பெரிய நல்லவராக காட்டிக்கிறதுக்காக அவங்க ஏழ்மையில் கஷ்டத்தில் ஒரு தேவையில் இருக்கிறப்போ அதை வந்து வீடியோ டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கிறது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க சொன்னதுக்கெலாம் நம்ம வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது. மற்ற தியரிக்கெலாம் நம்ம வந்து இன்றைக்கி முட்டுக் கொடுக்க போகிறதில்ல. அதில் உண்மை இருந்தால் அதை குறித்து நம்ம வந்து பேசுவோம். ஸோ இப்போ பாலா வந்து மேலோட்டமாக தான் வந்து கிளாரிஃபை வந்து பேசியிருக்காரு, பண்ணியிருக்காரு. பட் இதை திருப்பியும் வந்து உடைக்கிறதுக்காக பேச போகிறோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் இவரோட ஊரில் இவர் இருந்தது, இவர் ஏழை வீட்டிலேருந்து வந்தேன்னு சொல்கிறாரே,
அதுவே பொய்ன்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குது, அதை எந்த கட்சின்னு நீங்களே வந்து நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த கட்சியில் இவருக்கு தொடர்பு இருக்குது, சொந்தக்காரங்களாம் இருக்கான்னு அவர் வந்து சொல்கிறாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு இந்த ஒரு ட்ரஸ்ட்லேருந்து வருது, அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்கிறாங்க. நம்ம வந்து அப்படி இருக்கிறப்போ ஆமாம் அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு வந்து பேச போகிறதில்ல. அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டும் உடைக்கட்டும். அதற்கப்புறம் வரக்கூடிய டயலாக்ஸு, அதுக்கப்புறம் பாலா எப்படி வந்து அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு பார்த்து அதில் இருக்க உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு நம்ம பேசுவோம். ஆனால் நம்ம வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு, திருப்பியும் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த ஸ்டைலை தயவுசெய்து கை விடுங்க. நீங்க வந்து ரொம்ப நாளா அத பண்ணிட்டுருக்கீங்க. பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, உங்களுக்கு வந்து கேபிஒய்ல நீங்க அடைஞ்ச புகழ அப்புறம் ஒரு பெரிய புகழ் நீங்க அடைஞ்சிருக்கீங்கன்னா, இந்த மாரி குடுக்குற மாரி வீடியோஸ் மூலியமா தான். அது உங்களுக்கும் பழகிருச்சோ என்னவோன்னு தெரியல. ஒரு வேள அவங்க சொல்ற மாரி அஜெண்டா இல்லன்னா கூட உங்களுக்கு குடுத்து அந்த மாரி பழகிருச்சா? அந்த மாரி வீடியோ எடுத்து அப்படின்னா, அந்த பழக்கத்துலருந்து வெளில வாங்க. ஸோ, அதுதான் வந்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய குற்றச்சாட்டா மட்டும் இல்லாம, பாலா கிட்ட வருந்தத்தக்க ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கறது. அதை தாண்டி வந்து நீங்க தொடர்ந்து மக்களுக்கு உதவி செய்றவராவே நீங்க அடையாளப்பட்டு போறதில்ல. நீங்க சின்ன சின்ன படங்கள் வந்து நடிக்கிறதில்ல. அதுவும் மெயின் கேரக்டர் பண்ணி ஒரு டிவிலருந்து வந்து அடுத்த இடத்துக்கு போறதுல வந்து யாருமே வந்து தடுக்கவும் முடியாது. அப்படி வருத்தப்பட்டான்னா, அது அவன் அவன் வயித்தெரிச்சல். சரிங்களா? உங்களோட உழைப்பு, உங்களோட முனைப்பு, நீங்க கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்றீங்க. எப்படி ப்ரொடியூசர புடிக்கிறீங்க. ஒரு கதைய வந்து செலக்ட் பண்ணி, அத படமா எடுத்து தியேட்டர்ல வெளியிடுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இன்ஃபாக்ட் நீங்க வந்து சிவகார்த்திகேயன் படம் கூட உங்களோட காந்தி கண்ணாடி படத்த விட்டப்போ, அதுக்கு ஸ்க்ரீன் கிடைக்கலன்னு சொன்னப்போ, இந்த படம் மாரி சின்ன படங்களுக்குலாம் வந்து ஸ்க்ரீன் கிடைக்கணும். காந்தி கண்ணாடிக்கு மட்டும் இல்லாம, பேட் கேர்ள் படத்துக்கும் ஸ்க்ரீன் கிடைக்கல. இது மாரி எந்த சின்ன படத்துக்கும் ஸ்க்ரீன் கிடைக்கல. நல்ல படமோ, கெட்ட படமோ ஸ்க்ரீன் கிடைச்சா தானே அத போய் பார்த்து மக்கள் வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட்ன்னு சொல்ல முடியும். கிடைக்கவே இல்லன்னு உங்களுக்கு அந்த இஷ்யூல சப்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். அதுக்காக நம்ம சிவகார்த்திகேயன் மேல பழியும் போடல. இந்த ஹோல் சிஸ்டம் இருக்கு. திரையரங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோனோபோலைஸ் பண்ணி, இதில ஒரு மாஃபியா இருக்கு, இந்த சிண்டிகேட் இருக்கு. அதில சின்ன படங்கள்லாம் வந்து வரவே விடாம எப்படி பண்ணிட்டு இருக்கு. ஒருவேள அவங்களோட ஆதரவு வந்தா மட்டும் தான், அவங்களோட பேனர்ல வந்தா மட்டும் தான் அந்த படமும் வர முடியும். அப்படிங்கிற மாரி நம்ம பேசியிருக்கோம். அதனால என்னைக்குமே வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி ஒருத்தவங்க வராங்கன்னா, நீங்கலாம் இன்ஸ்பிரேஷன் நெறைய பேருக்கு. இந்த குடுக்குற விஷயத்தில நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். பட் அந்த கேமராவை மறந்து விடலாமே ஃபிரெண்ட் அப்படிங்கிற மாரி அது மட்டும் தான் நம்ம வந்து கேட்குறோம். பார்க்கலாம் இந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாத்தி இனிமேல் நெறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ண போறோம்ன்னு சொல்லி வச்சுட்டு இருக்க தரவுகள்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத அவங்க வெளியிடும்போது தான் அதோட உண்மை தன்மைய ஆராய்ந்து தொடர்ந்து இத பத்தி தேவைப்பட்டா நம்ம பேசுவோம். நன்றி.